கள்ளக்குறிச்சியில் அரசு பேருந்து ஓட்டுநர் மது போதையில் இருந்ததை தட்டி கேட்ட பயணிகளை அவர் தகாத வார்த்தைகளால் திட்டியதால் மோதல் போக்கு உருவானது. என் காசில் நான் குடிக்கிறேன், யாரிடம் வேண்டுமானாலும் போய் சொல்லுங்கள் என்று விதண்டாவாதம் பேசிய ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? நடந்தது என்ன? பயணிகளின் உயிருடன் விளையாடும் வகையில் மது போதையில் அரசு பேருந்தை ஓட்டுவதற்காக தயாராக இருந்த இந்த மீசைக்கார ஓட்டுநரிடம் பயணிகள் கடும் வாக்குவாதம் செய்த காட்சிதான் இது. சட்டை பட்டனை கழற்றி சண்டைக்கு ஆயத்தமானவரிடம் பொதுமக்கள் எகிரியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி நகராட்சி பேருந்து நிலையத்தில் இருந்து இந்திலி மேலூர் வழியாக ஈரையூர் கிராமத்திற்கு தடம் எண் 36 என்ற அரசு பேருந்து இயக்கப்படுகிறது. இந்த பேருந்து வழக்கம் போல செவ்வாய்க்கிழமை மாலையில் கள்ளக்குறிச்சியிலிருந்து புறப்படுவதற்கு தயாராக இருந்தது. பயணிகளை ஏற்றிக்கொண்டு செல்ல பேருந்து தயாராக இருந்த போதும் அதை ஓட்டிச் செல்லும் ஓட்டுநர் தள்ளாட்டத்தில் இருந்துள்ளார். அதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பயணிகள், மது போதையில் எப்படி பேருந்தை ஓட்டுவீர்கள்? உங்களை நம்பி பேருந்தில் எப்படி நிம்மதியாக பயணம் செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். ஓட்டுநர் மது போதையில் இருப்பது குறித்தும் நேர காப்பாளர் அலுவலகத்தில் பயணிகள் புகார் அளித்தனர். அப்போது மது போதையில் பேருந்து ஓட்டலாமா என ஓட்டுநரிடம் பயணி ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு, நீ வாங்கி கொடுத்துதான் நான் போதை போட்டிருக்கேனா? என் காசுல நான் குடிக்கிறேன், உன் வேலையை பார்த்துட்டு போ என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பயணிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பியதும் போதையில் இருந்த ஓட்டுநர் அவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டினார். அப்போது சட்டை பட்டனை கழற்றிவிட்டு, யாரிடம் வேண்டுமானாலும் போய் சொல்லுங்கள், போலீஸ் வேணா இங்க வர சொல்லுங்க பார்ப்போம், எனக்கு ஒன்னும் பயம் இல்ல என கூறி மீசையை முறுக்கினார். தொடர்ந்து மதுபோதையில் இருக்கும் ஓட்டுநர் பேருந்தை இயக்கக்கூடாது என்று நேர காப்பாளர் அலுவலகத்தில் பயணிகள் முறையிட்டனர். பயணிகளின் உயிருடன் விளையாடும் இதுபோன்ற ஓட்டுநர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மதுபோதையில் அடாவடி செய்த மீசக்கார ஓட்டுநர் சர்ச்சையில் சிக்கியதால் அவர் மீது போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுக்குமா?